நல்ல விஷயத்தை நோக்கி அழைச்சிட்டு போவோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. நாமக்கல், சேலம், ராசிபுரம் இந்த சுற்றுவட்டார பகுதி எல்லாத்துலேருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம். ராசிபுரத்துல ஜவ்வரிசியும் நெய்யும் ஃபேமஸ். கரெக்டா? ராசிபுரம் ஜவ்வரிசி, ராசிபுரம்னா ஜவ்வரிசி நெய் தான். சேலம்னாவே மாம்பழம். நாமக்கல் சவுத் இந்தியாலேயே முட்டை அதிகமா தயாரிச்சு இந்தியாவுக்கே அனுப்புற ஒரு மிகச்சிறந்த ஊரு. இது ஒரு 3 அக்கண்ணா, தமிழ் ஆயுத எழுத்துமாங்களே அக்கண்ணா 3 புள்ளி மாதிரி ராசிபுரம், நாமக்கல், சேலத்தை வச்சா பக்கத்துல வேற வேற ஊர் இருந்தாலும் இந்த 3க்கும் தனித்துவம் இருக்கிற ஒரே மண் இந்த 3ஐ சார்ந்த மண். அதனால அந்த 3 மண்ணிலிருந்து வந்திருக்கிற அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றிகளும். நம்மளுக்கு கரெக்டா ராசிபுரத்துல இருந்து ஆண்டலூர் கேட் போற வழியில நம்மளுக்கு கரெக்டா பக்கத்துல இங்க அழியா இலங்கை அம்மன் கோயில் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கோயிலை பத்தி? ஐயா அப்பா எல்லாம் நான் உள்ளூருக்கு வெளிலிருந்து வந்தவங்களுக்குலாம் சொல்றேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயம் லட்சக்கணக்கான பேர் பொங்கல் வைப்பாங்களா, இப்பதான் கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இங்க பிளாட் புக் பண்ணவங்களுக்கு பொதுவா நான் நிலத்துல அதை நம்புவேன். இந்த இறைவனும் இயற்கையும் வாழ்க்கையும் நமக்கு எந்த இடத்துல நிலம் அமையும்னு எழுதியிருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு நிலம் அமையும். கரெக்டா? நிறைய பேர் காசு வச்சிருப்பாங்க, எங்க வேணா வாங்க முடியும். ஆனா சில இடத்துல தான் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மண்ணு சொந்தமாக போகுது, அந்த அமைப்பு அங்க இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம விஐபி சிட்டி பிளாசம்ல, விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சார்பா விஐபி பிளாசம்ல இந்த வீட்டு மனை வாங்கின அத்தனை பேருக்கும் உங்களுக்கு அமைப்பு இருந்த காரணத்தினால், உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்த காரணத்தினால் இந்த இடத்துல நீங்க நிலத்தை வாங்கியிருக்கீங்க. நீங்க வாங்கின நிலம் உங்கள் தலைமுறைக்கும் மிகப்பெரிய பலனை தர வேண்டும்னு எல்லாம் வல்ல இறைவன்ட்டு உங்கள் சார்பா நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நிலம்ங்கிறது ஒரு கனவு. ஒரு 10 கிரவுண்ட் இருந்தாலும் 10 வீடு இருந்தாலும் 11வது வீடு வாங்கினாலும் அது நம்ம உழைச்சு வாங்குறது தான், தப்பே கிடையாது. முதல்ல பிளாட் யாராவது இன்னைக்கு தான் சார் என் வாழ்க்கையில முதல் பிளாட் வாங்குறேன் நம்ம விஐபி பிளாசம்ல, யாராவது இருக்கீங்களா? சூப்பர். வேற உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷலான பாராட்டு. இது இன்னும் பெருகட்டும், மகிழ்ச்சி நிறையட்டும், சந்தோஷமா இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்க தயவு செஞ்சு உங்க சொந்தக்காரங்க சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை மறைச்சு பாதுகாத்து வைங்க. சும்மா சைக்கிள் அடிச்சுக்கு போயிட்டு வந்துன்னு சொல்லுங்க. ஏன்னா நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களை விட நாம ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதிகம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவச்சொல் சொல்ல மாட்டேன் நல்ல இடத்துல. அதனால நம்ம நல்லா இருப்போம். நம்ம வளர்ச்சியை பார்த்து யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கிறத சொன்னா போதும். இவ்வளவுதான் வாழ்க்கையே. கரெக்டா? வளர்ச்சியை பார்த்து யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லா போதும். மற்றபடி யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் வழக்கமாக சொல்வீங்களே, ஏதோ போகுது, நவுத்துறேன், ஏன் பிறந்தேன்னு தெரியல, இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கங்க. நல்லா இருக்கும். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இங்கே வந்து பார்க்குறேன், அவ்வளோ அழகான ஒரு சைட்டு, இயற்கை சூழல் இருக்குது, வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு 3 ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, வரலாற்று சிறப்பு மிகுந்த கோயில்கிட்ட இருக்குது. ஹைவேஸ்லேருந்து நடந்து வந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம், நடந்து வந்தாலே. அதனால் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னும் எத்தனை பிளாட் இருக்குது மிஸ்டர் ரமேஷா? இன்னும் 6 பிளாட்டுகள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 6 பிளாட்டுகளை யார் சொந்தமாக்கி கொள்கிறீர்களோ சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களிடம் பணம் அதிகமாக இருந்தால் எனக்கும் ஆலியாவுக்கும் மோகனாவுக்கும் ஒரு பிளாட் வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் வாங்கி தந்தால் அந்த பிளாட்டுக்கு உங்கள் பெயரை வைத்து நாங்கள் குடும்பத்தோடு வழிபடுவோம் என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ரமேஷன் என்றும் ராஜேந்திரன் அவர்களிடம் பல வருடங்களாக கேட்டு ஒரு பிளாட் கூட எனக்கு தரவில்லை. அதனால் இனிமேல் மக்களிடம் கேட்பதாக முடிவு செய்து விட்டேன். மக்கள் நீங்களே வாங்கிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், எல்லாருமே நல்லா இருக்கும். அவங்க உழைப்பு, அவங்க காசு. சந்தோஷமா இருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றியை சொல்லிட்டே இருங்க. யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க, யார் மேலேயும் வருத்தப்படாதீங்க. வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை. அங்க ஒரு குழந்தை எந்திரிச்சு நின்று என்ன பார்த்து சிரிச்சிருச்சு, இங்க ஒரு குழந்தை எந்திரிச்சு நின்று என்ன பார்த்து சிரிக்குது, கை காமிச்சா கை காமிக்குது. என்னைக்கு குழந்தைங்க மனசு மாதிரி நம்ம மனசு இருக்கோ அன்னைக்கு வாழ்க்கையில துன்பம் இல்லை. குழந்தை என்ன, யாராவது சிரிச்சா சிரிக்கும், கரெக்டா? முறைச்சா அவனை பார்க்காது.
நீங்க ஒரு குழந்தைய பார்த்து முறைங்க, அது பார்க்கும் போடா அப்படின்ட்டு போயிடும். கரெக்டா? குழந்தைங்க மாதிரி இருங்க. நம்மளை நேசிக்கிறவங்க நேசிங்க, நேசிக்காதவங்கள கண்டுக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. இன்னும் 6 பிளாட்டுகள் தான் இருக்கிறது. அந்த 6 பிளாட்டுகளையும் சொந்தமாக்கி கொண்டு 100க்கு 100 செஞ்சுரி அடிச்சிருங்க. நாங்க சந்தோஷமா உங்களுக்கு கை கொடுத்து போட்டோ எடுத்து கிளம்பிடுறோம். போட்டோ எடுக்க வரப்ப எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய உயர் ரக போனை தயவு செஞ்சு சும்மா வச்சுட்டு, போட்டோகிராஃபர்னு ஒரு மனுஷன் இருக்கான், அந்த அவர் வந்து நல்ல அருமையா போட்டோ எடுத்து கொடுப்பாரு. அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பே அனுப்பிச்சலாம்னா அவங்க வாட்ஸ்அப்லயே அமைச்சுக்கலாம். நீங்க அதை வாங்கிக்கங்க, தெளிவா இருக்கும். ஏன்னா நீங்க எடுத்தா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, நானும் நல்லா இருக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறார், இப்படி இருக்கிறார் இல்லையா, 2 மூக்கு தான் தெரியுது. அந்த மாதிரிலாம் உண்மைதான்டா. அந்த மாதிரிலாம் வேண்டாம். நல்ல சந்தோஷமா இருந்து எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு போவோம். மிக்க நன்றி. சேலம், ராசிபுரம், நாமக்கல் 3 பகுதிகளை சார்ந்த மக்களை பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. வாங்க ஒருத்தரா பேசி போட்டோ எடுத்துக்கோ. மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். வாவ், வேற லெவல் வேற லெவல். ஆக்சுவலா ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஒரு விஷயத்தை கன்வே பண்றது வேற லெவல். மீண்டும் ஒரு முறை ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்தலாம். ஓகே மக்கள், இப்ப எல்லாரும் என் கையில இங்க பாருங்க, 120 பேருக்கும் வந்து இங்க மேடையில நம்ம எல்லாருமே தங்க நாணயம், பட்டுப்புடவை, அப்புறம் விஐபியோட வால் கிளாக், அது மட்டும் இல்லாம குழுக்கள் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு கொடுக்கப்படும். குழுக்கள் என்னென்ன இருக்கு ரமேசனே? வாஷிங் மிஷின், டிவி, மொபைல், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல் போன்.